வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டிக்கு ஆதரவா ஈஸ்வரிய எதிர்த்து பேசிட்டாங்க. இனிமேல என் பாட்டிய ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, உங்களுக்கு என்ன உண்மை வேணும்? யாரு உண்மையான அந்த சேதுபதி பேரன் யாரு அப்படிங்கிறது தானே அத்தை உங்களுக்கு வேணும். நான் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ நீ உண்மையான சேதுபதியோட பேரனா? இத்தனை நாளும் என்னை ஏமாத்தினியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு துளி அளவு கூட கிடையாது. நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா, கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்படின்னு நினைச்சுதான் நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். அது கடைசியில இந்த அளவுக்கு பெரிய விஷயமா வந்து முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலட்ட. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னை ஏமாத்தி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நீ ரொம்ப நல்லவா மாதிரி பேசுறியா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை, ரேவதிய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட நோக்கம் இல்ல. நீங்க தான் கடைசி நேரத்துல ரேவதிய கல்யாணம் பண்ண சொல்லி என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினீங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது நான் கட்டாயப்படுத்தினா? அந்த நேரத்திலயாவது நீ சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, நான் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருந்தேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம். அப்போ இத்தனை நாளும் என் கூடவே இருந்துகிட்டு எனக்கு நல்லது பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க. அடிக்கடி வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அது எல்லாத்துக்குமே நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அதான் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இதோட இந்த பிரச்சனைய விடுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது இதோட இந்த பிரச்சனைய விடவா? இவன் எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான், இந்த பிரச்சனைய இதோட விடுங்க அப்படின்னு சொல்றீங்க? இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோபத்தோட, இனிமே என் வீட்டு பக்கம் நீ வந்துடாத. இனிமே உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்ல. ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவரு என்னோட புருஷன். அவரை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அம்மா வேணுமா இல்ல அவன் வேணுமா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? இங்க பாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, அம்மாவுக்கு அவங்களோட கோபம் மட்டும்தான் முக்கியம். மற்றபடி அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி அவங்க யோசனை செஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏமா நீங்க இப்படி பேசுறீங்க? வர வர நீங்க ரொம்ப கொடுமையா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நான் தான் கொடுமைக்காரியா பேசுறேன்னா? வீட்டுக்குள்ள வந்து இத்தனை நாளா போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தானே, அவன் உங்க எல்லாருக்கும் நல்லவனா தெரியறான்ல. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி கொஞ்சம் பொறுமையா முடிவெடுமா, நம்ம பொண்ணோட வாழ்க்கையே இதுல அடங்கியிருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இததான்க்கா இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா உன்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தரலாம் அப்படின்னு பரமேஸ்வரி நினைச்சு அவளோட பேரனை வீட்டுக்கு அனுப்பி உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்க வச்சு அவன் உன் மனசுல அவனை இடம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் உன்னையவே அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி எப்படி பிளான் பண்ணியிருக்கான் தெரியுமா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். இவ்வளவு பெரிய சூழ்ச்சி என்னை சுத்தி நடந்திருக்கு, நான் இது தெரியாம இருந்திருக்கேன். இங்க பாரு ரேவதி, வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. பாட்டி சத்தம் போடுறாங்க, ஈஸ்வரி தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவெடுக்காத ஈஸ்வரி, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா முடிவெடு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி ரேவதியை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. பாட்டி நேரா வந்துட்டு ராஜாவை பார்த்து, ஐயா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜா சொல்றாரு, ஆமா பாட்டி நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, நான் எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்ன
உன்னை பத்தின உண்மை கடைசி வரைக்கும் தெரியாது. நீ ரொம்ப ஜாலியா என் அக்கா காரியை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீ பிளான் பண்ணியல்ல, உன்னோட பிளான் எதுவுமே செல்லுபடியாகல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பாட்டியை நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா என்னையா இப்படி ஆகிருச்சு, நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது, கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இருங்க பாட்டி, நான் அத்தை கிட்ட எப்படியாவது பேசுறேன் இருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, சரியா கண்டிப்பா உன் மேல ஏதாவது ஒரு வகையில அவளுக்கு நல்ல எண்ணம் வந்திருக்கும், நீ போய் கேட்டு பாரியா. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க போறாங்கன்னா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு போனதோட ரேவதியோட கைய பிடிச்சு இழுத்து கொண்டு போய் தள்ளுறாங்க. இங்க பாரு, இனிமே அங்க போகணும் அப்படின்னு நீ நினைச்ச அவ்வளவுதான். ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் அமைகிருச்சு, அவரை விட்டு என்னால எப்படிமா புரிஞ்சிருக்க முடியும், நீங்க பண்றது ரொம்ப தப்புமா, அவரை விட்டு என்னை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காதுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் அவனுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ண போற, நீ மரியாதையா கையெழுத்து போடுற. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் கையெழுத்து போடல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வரதை பார்த்துட்டு நம்ம ரேவதி போறாங்க. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியோட கையை பிடிச்சு எங்க போற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா அவங்க அத்தையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அத்தை தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க அத்தை, கோவப்படாதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ யாருடா என் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு நிக்கிறதுக்கு, இப்ப இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து, அத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான், உங்ககிட்ட பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க கூடாது, அதுவே எனக்கு இப்பதான் புரியுது, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் அத்தை, அதுக்காக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அத்தை, நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவீங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, கடைசி நேரத்துல இப்படி சொன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் நீ உண்மையா நேர்மையா அக்காக்காரி கிட்ட வந்து கும்பாபிஷேகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருந்தா கண்டிப்பா அக்காக்காரி வந்திருப்பா, ஆனா நீ வந்துட்டு சூழ்ச்சிய பயன்படுத்தி அக்காவை முட்டாளாக்கி கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பண்ணிட்டு அக்காவை கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா எப்படி வருவா, இங்க பாரு உன் மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ இந்த இடத்த விட்டு போறது நல்லது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி சொன்னது உனக்கு காதுல விழுந்துச்சு இல்ல, உன் மரியாதைய நீ இப்ப காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, அத்தை இவ்வளவு கோபத்தோட பேசுறாங்களே, அத்தையை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு. அப்போ ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி இங்க பாரு, மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா, உனக்கே அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ வந்துட்டு பாரு, எங்க அம்மாவோட பேரன் அப்படிங்கறத மறந்துரு, ஆனா பர்சனலா உனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் ஈஸ்வரி இப்படி கோவப்பட்டு பேசுற, இங்க பாரு மாப்பிள்ள கண்டிப்பா நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்துப்பாரு, தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க வாய மூடுங்க, இதுக்கும் உங்களுக்கும் நிறைய உடந்து இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கப்புறமும் இதுவும் பேசாதீங்க, இனிமே இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் கிடையாது. ஏ ரேவதி, நீ மட்டும் இப்ப கையெழுத்து போடல அவ்வளவுதான். ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா என்னால கையெழுத்து போட முடியாது. அப்ப ஈஸ்வரி கோவமா அங்கிருந்து ரூமுக்கு போறாங்க. இத பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, இங்க பாரு, இதுல மட்டும் நீ கையெழுத்து போடல அப்படின்னு வச்சுக்கேங்க, நான் கண்டிப்பா ஆயுதத்தால தாக்கிட்டு என்னுடைய வாழ்க்கைய முடிச்சுப்பேன். இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ரேவதி அவங்க அம்மாட்ட கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கம்மா, இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்கம்மா, ஏமா இப்படி இருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ இப்ப இதுல கையெழுத்து போடல அப்படின்னா நான் என்னோட கதையை முடிச்சுப்பேன். இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப அழுகுறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அத்தை நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான், உங்ககிட்ட நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், நீங்க என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருந்தீங்க,
சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அப்படி சொன்னா பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைச்சுதான் நான் இத்தனை நாளும் சொல்லாம இருந்தேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் அத்தை. நான் பண்ணதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, ஏய், நான் உன்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை, நான் என் பொண்ணு கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ராஜே நேரம் ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, உன்னோட பிடிவாதத்தால நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் சீரழிய போகுது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இவனுக்காகலாம் நீ இப்படி ஒரு முடிவெடுக்காத. ரேவதி, உன் அம்மாவோட உயிர் முக்கியமா இல்ல உன் புருஷன் முக்கியமா? ரெண்டுத்துல உன்னை யோசனை செய்ய. மரியாதையா கையெழுத்து போடுறு, இல்லைன்னா அக்கா என்ன பண்ணுவா அப்படிங்கறது உனக்கு நல்லாவே தெரியும். அக்காவோட ரோசத்தை பத்தி. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி அவங்க சித்திய பார்த்து, ஏன் சித்தி, அம்மா இந்த அளவுக்கு கோவத்தோட இருக்காங்களே அப்படின்னு அம்மா கிட்டே எடுத்து சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அம்மாவை இன்னும் தூண்டி விடுற மாதிரி நீங்க இப்படி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்க பண்றது சரியில்லை சித்தி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நானா என்ன அக்கா கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண சொல்றேன்? அக்காவா முடிவெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? இங்க பாரு ரேவதி, நீ இதுல கையெழுத்து போட்டு அதான் நல்லது. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ளேயே நீ கையெழுத்து போடல, அப்புறம் உன் அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி ஹீரோ கையெழுத்து போட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை, நான் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதுல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. கையெழுத்து போட்டதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, என் பொண்ணு என்னைக்குமே என் பேச்சை கேட்பா அப்படிங்கிறத சரியா வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டா. இங்க பாருடா, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தம் கிடையாது. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ அவங்க அத்தையை பார்த்து, இங்க பாருங்கத்த, நீங்க சொன்ன மாதிரியே நான் விவாகரத்துல கையெழுத்து போட்டுட்டேன். அட்லீஸ்ட் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்புங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, டே, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலயுமே சம்பந்தமே கிடையாது. ஆனா கும்பாபிஷேகத்துக்கு வரணுமா? எதுக்குடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி வந்துட்டு இன்னுமே அவங்க அக்காக்காரிய நல்லாவே சூடேத்தி விடுறாங்க. இத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஆரம்பத்துல இருந்தே நீதான் சந்திரா எனக்கு நல்லது நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஆனா இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே எனக்கு கெட்டதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது இத்தனை நாளும் நான் தெரியாம இருந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பரமேஸ்வரியோட பேரனுக்கு மறைமுகமா உதவி பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இதை எல்லாத்தையும் லேசா விட்டுற மாட்டேன். நான் இதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி யாரு அப்படிங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு. அப்ப ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, உன் பொண்ணோட வாழ்க்கைய நீயாவே கெடுக்கிற. அப்போ ரேவதி வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போ ராஜா நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து நான் உங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா நீங்க வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்பணும் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா யாரையும் அனுப்ப மாட்டா. நீ இந்த இடத்துல நின்னு தேவையில்லாம கெஞ்சிக்கிட்டு நிக்கிறதுக்கு நேரா நீ வீட்டுக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதும் அந்த சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இவனோட பிரச்சனை நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி வீட்டுக்குள்ள போயிட்டு அழுகுறாங்க. அவரை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அம்மா கடைசி நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரநேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, நீ சரியான முடிவுதான்க்கா எடுத்திருக்க. நம்ம பொண்ணுக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம், நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொன்னதோட வில்லி சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.